அவனை வந்து இனிமேல் செயலிழக்க வைப்பது காவல்துறையினுடைய பணிங்கிறத நான் பாராட்டுறேன். அவங்களாம் முடக்கணும், வாழ்க்கையே முடக்கணும். அப்போ தான் அவங்க அடங்குவாங்க. இந்த மாதிரி அடுத்தவனுக்கு எடுத்துக்காட்டு அமையணும். சுட்டுட்டீங்க, அதை உண்மையை சொல்லுங்கன்னு தானே நம்ம பேசணும். ஏன் பொய்யா பேசணும்? ஓடும் பொழுது சுட்டாலும் கரெக்டாக முழங்காலே சுட்டுருக்காங்க. ஏப்பா ஓடும் போது முன்னாடி நின்று சுட்டியா பின்னாடி நின்று சுட்டியா? விளக்கம் தேவை. அதெல்லாம் நேற்று நீதியரசர் அவர்கள் போய் ஆய்வு பண்ணதாக சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரியான ஆய்வுகள் தான் நடக்குது. எல்லாம் ஆட்சியாளர். இல்லை, இது ஆட்சியாளர் ஒரு பக்கம் இருந்தாலையும் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கொஞ்ச நாள் எடுத்து பேசிட்டு திரும்ப முடக்கப்படுறதா தானே இருக்குது. இப்போ இந்த KN நேரு 888 கோடி பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்துச்சுல்ல, அதை பற்றி பேசுகிறோமாப்பா? மூட்டுச்சும்மா நீங்கள் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தை மறைக்கிறதுக்கு வேங்கவயலில் மலந்தண்ணியை கலந்தான். வேங்கவயல் மலந்தண்ணி பிரச்சனை பெருசாக போகும்போது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி மாணவன் சின்னசாமி வெட்டினதை பேசிட்டான். சின்னத்துறை அது பரபரப்பாக போகும்போது தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை தொடங்கிடுச்சு. அது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும்போது திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை வந்துச்சு. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னா தீபக் பாண்டியனை போடுனான். தீபக் பாண்டியன் பெருசாக போயிட்டு இருக்கும்போது அண்ணன் ஆம்சாங்கை போட்டான். அண்ணன் ஆம்சாங் பெரிய லெவலில் போடும்போது எல்லா மந்திரி வீட்டில் ஈடிரைன்னு அதை மறைச்சான். இப்படி ஒவ்வொன்றாக மறைத்து இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுன்னா இன்றைக்கி இவங்களெலாம் மறைக்கிற இடத்துக்கு வந்துருச்சு.